இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். ஆம் பிரியமானவர்களே, இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்னாளுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்கள் அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். இன்றைக்கு எந்த காரியத்தை குறித்து நீங்கள் அழுது கொண்டு இருந்தீங்க, அழுது கொண்டு இருக்கீங்க? ஐயோ, என் வாழ்க்கை இந்த காரியத்தை நான் இழந்து விட்டேன், இந்த பிரச்சனை நிமித்தமாக நான் கண்ணீரோட இருக்கேன், என் வாழ்க்கையெல்லாம் கண்ணீர், என் ஜீவன் என்னை விட்டு போகும் வரை நான் கண்ணீரோட தான் இருப்பேனா அப்படி என்று நம்முடைய வாழ்க்கையில் அநேக கேள்விகள் உண்டு. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுடைய கண்ணீரையும் என்னுடைய கண்ணீரையும் துடைக்கிறவர் ஒருவர் உண்டு. யார் நம்முடைய கண்ணீரை துடைக்க முடியும்? யார் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும்? நமக்கு யார் சமாதானத்தை தர முடியும்? உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பயத்தின் நிமித்தமாக கண்ணீர், பாடு, வியாதி நிமித்தமாக கண்ணீர், சொல்ல முடியாத கண்ணீர்கள் வடிக்கிற குடும்பங்கள் உண்டு. வெளியே சொல்ல முடியாத வேதனையில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு. கண்ணீரோட வாழ்க்கையே கண்ணீர் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் அழுகையின் சத்தத்தை கேட்டார். இன்றைக்கு உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் என்று நாம் பார்க்கிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், உன் கண்ணீரை யாவையும் தேவன் துடைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்னாள் என்ற ஒரு தேவ சகோதரிய வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அன்னாளுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைத்தார், அன்னாளுடைய கண்ணீரை ஆண்டவர் சத்தத்தை கேட்டார். இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரையும் என்னுடைய கண்ணீரையும் ஆண்டவர் கேட்கிறார். அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, என் தேவன் அற்புதங்களை செய்து முடிக்கிறார், அதிசயமான காரியங்களை செய்து முடிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள், அதிசயங்களை ஆண்டவர் செய்து முடிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் முழுமையாக தேடுகிறவர்கள், கண்ணீரோடு இருக்கிறவர்கள், ஆண்டவர் சொல்றாரு, நீ வேதனையோடு இருக்கிற எந்த ஜனமா இருந்தாலும், கண்ணீரோடு இருக்கிற யாரா இருந்தாலும், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய ஒரு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அந்நாளுக்கு ஒரு அற்புதம் நடந்ததுங்க, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு அற்புதம் நிச்சயமாக நடக்கும். உன் அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய நடக்கிற ஆண்டவர் செய்து முடிக்க ஒரு போதுமான தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நிச்சயமாக ஐயோ இந்த காரியம் வாழ்க்கையில நடக்குமா, இந்த காரியம் வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ள முடியுமா, இந்த காரியம் என் வாழ்க்கையில நடக்காதா, நடக்குமா என்று பயத்தோடு இருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன் அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். இன்றைக்கு அன்னாளுடைய சத்தத்தை அந்நாளிலே கேட்ட தேவன் இன்றைக்கு உங்களுடைய சத்தத்தை ஆண்டவர், அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டபடினால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். உங்கள் கண்ணீரை
மனுஷனால் துடைக்க முடியாது. எந்த மனுஷனால் துடைக்க முடியாதுங்க. ஆண்டவரால தாங்க உங்க கண்ணீரை துடைக்க முடியும். ஆண்டவர் தாங்க உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். ஆண்டவர் தாங்க உங்க தலையை உயர்த்த முடியும். ஆண்டவர் தான் உங்க வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு எல்லா சூழ்நிலை கண்ணீரின் பாதையில நீ கடந்து வரலாம். யார் என் கண்ணீரை துடைக்க முடியும்? யார் என் சூழ்நிலையை மாற்ற முடியும்? இக்கட்ல நான் மாட்டிக்கொண்டு இருக்கிறேனே, நான் உயிர் வாழ முடியுமா? என் ஜீவன் நிமித்தமாக என் சரீரத்தில் பிரச்சனையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். யார் எனக்கு உதவி செய்ய முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியும். உங்கள் படுக்கையை மாற்ற முடியும் என்பது வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்டார். நிச்சயமாக ஏசப்பா உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ராஜா ஆண்டவரே, என் தேவ கரத்தினால நீர் மூடி மறைத்துக் கொள்வீராக. என் தேவ பிரசனை கடந்து வரும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதமும் அதிசயத்தையும் ஆண்டவரே நீர் செய்து முடிக்கும்படி இந்த நாள்ல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன் ஆண்டவரே, இந்த நாள்ல இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் செய்து முடிப்பீராக. ராஜா ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில இறங்கி பெரிய காரியங்களை செய்து முடிக்கும்படி இந்த நாள்ல ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ராஜா ஆண்டவரே, அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்து முடிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.